நான் ஒரு ஒரு தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். நீங்கள் கட்சி சார்ந்து ஏதாவது கூட்டணி முடிவாதற்கு முன்பாக ஏதேனும் வார்த்தைகளை விட்டுறக்கூடாதுங்கிறது திருமாவளவன் ரொம்ப கவனமாக இருந்தார். ஐ திங்க் நேரு ஒரு நேரு ஒரு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், விரைவாக உங்களுடைய பெயர், கேள்வி. என்னோட பேர் ஷேக் அப்துல் காதர். கேள்வி யாருக்கானது? நான் கரூர் மாவட்டம் அராக்குடி தாலுகா பள்ளப்பட்டி என்ற ஊர்ல பேசுறேன். சரி, கேள்வி விரைவாக. இப்ப இவர்கள் 4 தலைவருக்கும் கூட்டணி இருக்கிறார்கள், மிக சந்தோஷமான ஒரு விஷயம். இதே 4 ஜெயித்த பிறகு கூட்டணி இதே 4 பேர் ஒத்துமையா இருப்பார்களா? கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு ஒற்றுமையா இருப்பாங்க. அவர் அதான் சொன்னார், எல்லாமே யூகத்தின் அடிப்படையிலான கேள்வி அப்படிங்கிறது. நிறைய நேர்கள் இந்த கேள்வியை தொடர்ந்து வச்சுட்டே இருக்கிறீங்க, இருப்பீங்களான்னு திரு ஜி ராமகிருஷ்ணன் சொன்ன மாதிரி கடைசி வரை எல்லோரும் ஒருமித்தான் பயணிக்கணும்னா ஒரே கட்சியா இருந்துட முடியும் அப்படின்னாங்க. நன்றி, உங்களுடைய கேள்விக்கு அந்த கேள்விக்கான பதிலை கேட்கலாம். அதாவது நாங்கள் ஏற்கத்தோழர் திருமாவளவன் அழகாக சொன்னார், மற்ற கட்சிகளெல்லாம் தேர்தல் பற்றி யோசிக்காத போது, கூட்டணி பற்றி யோசிக்காத போது, வேற எது பற்றி யோசிக்காத போது, ஜூலை 27ஆம் தேதியே நாங்கள் கூடி கோரிக்கைகளை வடித்து பல கட்ட இயக்கங்களை ஒன்றாக நடத்திய பிறகுதான் ஒரு குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்கிய பிறகு அந்த செயல் திட்டத்தின் அடிப்படையில் நாங்கள் செயல்படுறோம். ஆகவே இந்த கேள்வி யூகத்தின் அடிப்படையில் நான் இப்படி மாத்திக்கிறேன். அதுல இன்னொரு கேள்வி இருக்குது, அது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை 2 திராவிட கட்சிகளுக்கும் அதிமுக திமுக 2 திராவிட கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத நிலையில், கணிசமான இடங்களை பெற்று ஆட்சியமைக்காத முடியாத நிலையில் மக்கள் நல கூட்டணி வந்தால் இந்த 2 திராவிட கட்சிகளையும் உறுதியாக அப்பொழுதும் ஆதரிக்க மாட்டோம் என்று உங்களால் உறுதியளிக்கலாம் ஒரு கேள்வி. அதுதான் கேட்கிறேன். இல்ல, உங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் அதுவும் இருக்குதான்னு சொல்லுங்க. ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் அது. நான் என்ன சொன்னா, ஒரு யூகமாக கேள்வி அல்ல. நாங்கள் குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் மக்களை சந்திக்கின்ற போது இந்த மக்கள் நல கூட்டணி என்பது வெற்றி பெற்ற ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்ற போது நீங்கள் சொல்லக்கூடிய கேள்வி என்பது எழவே இல்லை. உறுதியாக நாங்கள் ஆட்சி அமைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கின்ற பொழுது இந்த கேள்விக்கான வாய்ப்பு சொல்லுங்க. உங்களுக்கான யூகம் என்பது போல எங்களுக்கான யூகம் தான் அப்படிங்கிறேன். சரி, ஏன்னா இந்த இல்ல நீங்க உங்களுடைய நம்பிக்கையின் பால் நின்றே மக்களும் சிந்திக்க முடியாது. மக்களுடைய சிந்தனை அப்படிங்கிறது பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் இவர்கள் ஏதோ ஒரு கட்சியை ஆதரிக்க கூடும் அப்படிங்கிற அச்சத்தோடு அந்த கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் இருக்குல்ல, திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பெரும்பான்மை கிடைக்காதுங்கிற உண்மையை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்ல, அவருடைய கேள்வி தனிப்பட்ட முறையில் அவங்களால ஆட்சி அமைக்க முடியாது. நேயர்களுடைய கேள்வி. அந்த கேள்விக்கும் கூட நம்ம இன்னும் யூகத்தின் அடிப்படையிலான கேள்வியாகத்தானே இதை எடுத்துக்கொள்ள முடிகிறது. உறுதியான பதில குடிக்க முடியலங்கிறது ஒரு கேள்வி வருது இல்ல. உறுதியான பதில யூகத்தின் அடிப்படையிலான கேள்வி, அந்த யூகத்திலேயே வெற்றி பெற முடியாது, ஆட்சி அமைக்க முடியாது என்ற பதில் என்பது கேள்விக்குள்ள இருக்கின்ற மற்றும் ஒரு தொலைபேசி வாயிலாக நீண்ட நேரமாக இணைப்பில் இருக்கா. வணக்கம், விரைவாக உங்களுடைய பெயர், கேள்வி. வணக்கம் சார், நான் பிரகாஷ் துபாயில இருந்து பேசுறேன். துபாயில இருந்து பிரகாஷ், கேள்வி யாருக்கானது? ஆமா, எனக்கு பொதுவாவே ஒரு கேள்வி. இப்போ விஜயகாந்த் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டே காட்டல இவங்க கூட போறதுக்கு, ஆனா இவங்க தான் அவங்க பின்னாடியே போறாங்க. இதுவே இவங்களோட தோல்வியோட அறிகுறிய காட்டுதா? அது இன்னொரு கொஸ்டின் என்ன, திருமாவளவன் அவங்களுக்கு பின்னாடியே உங்களுக்கு இன்னொரு கேள்வி வைக்கிறாரு. ஆமா, இன்னொன்னு என்னன்னா, நம்ம திருமாவளவன் அவங்களுக்கு ஈழம் பெற்றுத்தர போறேன்னு சொல்லிட்டு அங்க ஸ்ரீலங்கா அதுக்கு ஏற்கனவே அவர் பேசிட்டாரு. அதுக்கான பதிலா நன்றி. உங்களுடைய அழைப்பிற்கும் கேள்விக்கும் இல்ல அவர் கேட்கறது விஜயகாந்த் பின்னாடியே போயிட்டு இருக்கிறோம்னா ஒரு மாநாடு நடத்துறோம்னா நாங்க போறோம், பொதுக்கூட்டம் நடத்துறோம்னா போறோம். எங்க நிகழ்ச்சியில இந்த அறிக்கை வெளியிடும் போது வெளிப்படையா 2 கட்சிகளுக்கு நாங்கள் அழைப்பு விடுத்தோம். அவங்க அதை வரவேற்றாங்க. மக்கள் நல கூட்டணியுடைய கொள்கைகள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க, அவங்களுக்கு நன்றின்னு சொல்லி விஜயகாந்த் சொன்னாரு, ஜி.கே. வாசன் சொன்னாரு, நல்ல கொள்கைன்னு. அதனால அவங்களுக்கு நாங்க நேரில் சந்திச்சு நன்றி சொல்லிட்டு, நீங்களும் எங்க கூட்டணிக்கு வந்தீங்கன்னா இந்த கூட்டணி வலுப்படும் இந்த இடத்துல ஒரே ஒரு முறை அழைப்பு விடுத்திருக்கிறோம். முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு விஜயகாந்த் அவர்களுக்கும் அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களுக்கும் தான் இருக்கிறது. நாங்கள் இங்க வேலையை செய்து கொண்டிருக்கிறோம். இதுல நீங்க மதச்சார்பற்ற ஒரு அணி அப்படிங்கிற வார்த்தையை திரு முத்தரசன் பயன்படுத்தினார். இன்றைக்கு வரைக்கும் பாஜக கூட்டணியில் தான் தேமுதிக நீடித்துக் கொண்டிருக்கிறதுங்கிறத அவர் தெளிவா சொல்லிட்டார். ஆனால் அவர் இன்றளவும் கூட திமுகவையும் அதிமுகவையும் விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு எந்த இடத்திலும் ஒரு இடத்தில் கூட பாஜகவை விமர்சிப்பதில்லை. விமர்சிப்பாங்க. பாரதிய ஜனதா காம்படிட்டர் கிடையாது தமிழ்நாட்டு அரசியல்ல.
திமுகவும் அதிமுகவும் தான் இன்னைக்கு வந்து போட்டி. இல்ல நான் கேக்குறது இல்ல, ஒரு நிமிஷம், நான் என்ன இல்ல கொள்கை யார் எதிரிகளை தான் வந்து விமர்சிக்க முடியும். அப்படி இல்ல. இப்போ நீங்க ஹைதராபாத் விவகாரம் தொடர்பாக நீங்கள் பாஜகவை கடுமையாக விமர்சிக்கிறீர்கள், ரோஹித்தினுடைய தற்கொலை தொடர்பாக நீங்க ஏபிபி விமர்சிக்கிறீங்க, பாஜக விமர்சிக்கிறீங்க. இல்ல இல்ல அதுதான் கேக்குறேன். அரசியலா இல்ல, தேர்தல் அரசியலா இல்ல, வந்து இஷ்யூ பேஸ்டா இல்ல. இன்னும் அந்த இஷ்யூ பேஸ்ல கூட இதுவரைக்காக பாஜகவினுடைய கொள்கைகளை நீங்கள் பாஜகவோடு முரண்படக்கூடிய எந்த இடத்திலும் கொள்கையிலும் ஒரு சாதாரணமாக கூட கொள்கை அடிப்படையில் கூட நான் முரண்படுகிறேன் என்ற வாதத்தை கூட விஜயகாந்த் வைக்காத நிலையில் முரண்பட்டாதான் வெளியேறணும்னு அவசியம் இல்லையே. விமர்சனம் செஞ்சாதான் அவங்களோட வந்து கேள்வியை சரியா முடிச்சிடறேன். நான் கேக்குறது கேள்வி பாஜக கூட்டணி இருக்கிறாங்க இடத்துல அந்த கேள்வி வைக்கல, அந்த ஐடியாலஜியோடு தான் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்ல வரேன். அதுதான் நான் சொல்றேன். அப்படி அவர் நீங்க சொல்றது புரியாம இல்ல. நடக்க போறது தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான தேர்தல். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அதிமுகவா திமுக என்கிற நிலையில் நாங்கள் அதை எதுக்குறோம். விஜயகாந்த் அவர்களும் 2 கட்சிகளையுமே இதுவரையில் மிக சமமாகத்தான் அவர் விமர்சித்து வருகிறார். திமுக 2 கட்சியும் விமர்சித்து வருகிறார். அந்த அடிப்படையில் நாங்கள் அவரை அணுகுகிறோம். திருமுத்தரசன் அதான் கேட்கிறேன். பாமகவும் 2 கட்சிகளையும் சமமாக விமர்சிக்கிறது. பாமகவோடு இணைய முடியாததுக்கு நீங்க ஒரு காரணத்தை சொல்றீங்க, சாதி ரீதியான காரணத்தை. நான் என்னுடைய கேள்வி என்பது மதம் சார்ந்த விஷயங்களில் பாஜகவின் மீது நீங்கள் என்ன மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறீர்களோ அதே மாதிரியான நிலைப்பாட்டையும் கொள்கையும் தான் தேமுதிக கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகத்தை நான் வைக்கிறேங்கிறேன். அதாவது அந்த மாதிரி வெளிப்படையான மாதிரி அவர் சொல்ல நாங்க எப்படி எதிர்பார்க்கல. இல்ல அந்த மாதிரி வெளிப்படையான ஒரு வகுப்புவாத சிந்தனை உள்ள கட்சி தேமுதிக. அதுதான் கேக்குறேன். அப்படி நீங்க நினைக்கலங்கறேன். அதுதான் கேக்குறேன். அடுத்து பொருத்தப்பாடுங்கிறதுங்க, எல்லா பொருத்தப்பாடும் இருந்தாதான் கூட்டணின்னு. ஒரு திருமணம் பண்ணும்போது கூட பல பொருத்தம் பாக்குறாங்க. மனைவி இது பொண்ணா வர்றவ வந்து வெஜிடேரியன், மாப்பிள்ளையா வர்றவ வந்து நான் வெஜிடேரியன். இதுக்காக 2 பேரையும் சேர்க்க முடியாதுன்னு யாராவது தவிர்த்துருவாங்களா? நீ வெஜிடேரியன் அதனால எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி தவிர்த்த முடியுமா? சில பொருத்தப்பாடுகளை வச்சுதான் வந்து நம்ம உடன்படுறோம். அந்த மாதிரி இன்னைக்கு எங்களுக்கு விஜயகாந்த் என்ன தேவைப்படுறாரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து ஒரு 5% 8% உள்ள ஒரு வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சியாக தமிழகத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கிறார். அந்த வாக்கு வங்கி வலிமை இருக்கிற காரணத்தால் எங்கள் கூட்டணியோடு இணைகிற போது மிகப்பெரிய ஜாம்பவான்களாக கருதப்படுகிற அல்லது இருந்து கொண்டிருக்கிற இயங்கிக் கொண்டிருக்கிற திமுக அதிமுகவை அப்புறப்படுத்துவதற்கு எங்களுக்கு பயன்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த கூட்டணியை வலுப்படுத்துவதற்கு அவருடைய வாக்கு வங்கி வலிமை எங்களுக்கு தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில் அவருடைய சில கொள்கைகளோடும் எங்களுக்கு உடன்பாடு, எங்கள் கொள்கையோடு அவருக்கும் உடன்பாடு என்கிற அடிப்படையில் நாங்கள் இணைகிறோம். நான் ஒரு சிறிய 1-2 கொள்கையில முரண்பாடு இருக்கலாம். நிச்சயமா. நான் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் சூழலில் இதை எதிர்கொள்வதற்கான பொருளாதார ரீதியிலான வலிமை எந்த அளவிற்கு மக்கள் நல கூட்டணிக்கு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பிரதானமான கேள்வி வருகிறது. அதை தாண்டி மக்களை உங்களுடைய கொள்கைகளால் வென்றெடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எந்த அளவிற்கு இருக்கிறது, அதற்கான திட்டங்களாக நீங்கள் எதை வைத்திருக்கிறீர்கள்? ஒன்று, 1 ரூபாயும் 1 வாக்கும் தாருங்கள் அப்படிங்கிற வாசகத்தோடு மக்கள் நல கூட்டணி தொடர்பான சில முகநூலில் அது தொடர்பான பிரச்சாரங்களை இப்பொழுது தொடங்கி இருக்கக்கூடியதாக பார்க்க முடியும். இது எந்த அளவிற்கு சாத்தியமானது அப்படிங்கிற கேள்வியும், திருமாவளவன் மீது பிரத்யேகமாக திருமாவளவனுக்கு என்று சில கேள்விகள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருந்தன. அதிமுக விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு இன்றளவும் கூட திருமாவளவனோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பிரமுகர்களோ திமுகவை விமர்சிப்பதே இல்லை. ஒரு சின்ன சாஃப்ட் கார்னராக தான் அதை அணுகுறாங்க. இது கடைசி நேரத்தில் அவர் திமுகவிற்கு எந்த இடத்திலும் போவதற்கான ஒரு சமீட்சை அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கேள்விகளோடு பயணிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. காத்திருங்கள், இதுபோன்ற கேள்விகளோடு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பயணிக்கலாம். தொலைபேசி வாயிலாகவும் ஏராளமான நேயர்கள் தொடர்ந்து இணைப்பில் வருகிறீர்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு உங்கள் கேள்விகளுக்கும் வழி கொடுக்கின்றேன். காத்திருங்கள்.